இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பிரவேசம். 67ல திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாறி மாறி டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படியே தான் ஆட்சி வந்திருக்கு. 3 முனை போட்டி, 4 முனை போட்டிகள்லாம் எத்தனையோ முறை நடந்திருக்கு. ஆனா, இப்போ நடக்கிற இந்த 4 முறை போட்டி இந்த அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய அந்த வருகை. ஏற்கனவே தவேகாவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இன்னமும் இருக்கு. அதில மறுக்க முடியாது. ஆனா வந்து, அதில அந்த கரூர் அந்த 41 பேர் அந்த உயிரிழப்புக்கு பிறகு கொஞ்சம் அது ஒரு சின்ன சறுக்கல சந்திச்சிருச்சு அந்த கட்சி. இல்லன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு கட்சி தான் அது. அதுலயும் வந்து இத்தனை வருட காலம் ஆண்ட கட்சிகள் வந்து எந்த கட்சியுமே வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எதுவுமே சொன்னதில்ல. ஆனா ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாரு விஜய் அவர்கள். ஆட்சியிலும் பங்கு தரோம், அதிகாரத்தில பங்கு தரோம் அப்படின்னா, இது வந்து இதனால தான் வந்து காங்கிரஸினுடைய பார்வை அங்க போனது. இப்போ இதில வந்து இப்போ ம காங்கிரஸ் வந்து எவ்வளோ பேசிட்டாங்க. நேரடியா பேசிலாம் பார்த்துட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனா வந்து அவங்க மூவ்மெண்ட் அதனால தான் அவங்க வந்து அந்த தாவேகா பக்கமே இருக்கு. ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து இப்ப 2026ல இந்த தேர்தல்ல என்ன பண்ண போறாரு? அவருடைய ஓட்டு சதவீதம் எப்படி இருக்கும்? அவர் எப்படி வாங்குறாரு? அத பார்த்துக்கிட்டு அடுத்த மூவ்மெண்ட் பண்ணலாங்கிறது தான் காங்கிரஸினுடைய இது. இப்ப எந்த அளவுக்கு தாவேகாவ வந்து எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்களோ, அந்த பக்கம் எந்த கட்சி போகுது? அவருடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்களோ, அதேபோல அடுத்ததா யோசிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் விசிக. ஏன்னா விசிகங்கிற ஒரு கட்சி வந்து திமுகவில் இல்லன்னா, அந்த கட்சியில வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது, மதிமுக, தமிழக வாழ்வி உரிமை கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. எல்லாமே வெளியேறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா வந்து பெரும்பாலானவர்கள் வந்து அங்க இருக்கிறதுனால வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து ஓட்டு வங்கி அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருக்கு. அந்த விசிக வெளியேறுனா அந்த ஓட்டு வங்கி அப்படியே வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து அனைவருமே வந்து தாவேகாவும், விசிகாவும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க.